कल्याणमूर्तिं परशुकमलहस्तं भूषितं मोदकेन अरुणकुसुममालाभ्यालम्बोदरं तं मम हृदयनिवासं श्रीगणेशं नमामि। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्द माधवं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। मङ्गल्यं मङ्गलं विष्णुं वरेण्यं अनकं शुचिं नमस्कृत्य ऋषिकेशं सराचरगुरुं हरिं नमो धर्माय महते नमः। कृष्णाय वेदसे ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतां। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। வாணியை சரண் புகுந்தேன் அருள் வாக்களிப்பாள் என திடம் மிகுந்தேன். பேணியல் பெருந்தவத்தாள் நிலம் பெயரளவும் பெயர் பெயராதாள். பூணியல் மார்பகத்தாள் ஐவர் பூவை திரௌபதி புகழ்கதையை மானியம் தமிழ் பாட்டால் நான் வகுத்திட கலைமகள் வாழ்த்துகவே. அது பாண்டவர்களிடத்திலே திருதராஷ்டிரன் தன்னுடைய பிரதான அமைச்சர் சஞ்சயனை தூதாக அனுப்பி போரை தவிர்ப்பதற்கான ஒரு முயற்சியிலே ஈடுபடுகிறார். அப்படி அந்த தூதுவன் சென்று யுதிஷ்டிரரிடத்திலே தகவல் சொல்லி அதன் பின்னாலே அவர் திரும்பி வருகிற பொழுது, நாளை காலை அவையிலே எல்லாவற்றையும் விவரமாக நான் தெரிவிக்கிறேன், ஆனால் யுதிஷ்டிரர் போர் புரிவது என்கின்ற முடிவில் தான் இருக்கிறார். ஆகவே தாங்கள் சொல்லியது போல ராஜ்யத்தையும் விட்டுவிட்டு போரையும் தவிர்க்க எண்ணம் அவருக்கு இல்லை. இந்த விஷயத்தை சொல்கிறார். அதனால மனதுல ஒரு மிகப்பெரிய போராட்டம் திருதராஷ்டிரனுக்கு. போரை தவிர்க்க வேண்டும் என்கின்ற எண்ணம் ஒரு புறத்திலே இருக்கிறது. அப்படி போர் வறுமையானால் தன்னுடைய மக்கள் அழிவார்கள் என்கின்ற எண்ணமும் இருக்கிறது. ஆனால் அதே நேரத்திலே துரியோதனிடத்திலே அவர்களுக்குரிய பங்கை அவர்களுக்கு திருப்பி தந்துவிடு என்று சொல்லுகின்ற தைரியமும் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில பல குடும்பங்களில் இப்படிப்பட்ட சிக்கல்கள் நமக்கு அன்றாடம் நிகழ்வது உண்டு. நாம தர்மத்தின்படியும் நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுவோம். ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய குடும்பத்தில் நமக்கு ரொம்பவும் வேண்டியவர்கள் யாராவது அதர்மமான செயலிலே ஈடுபடுவார்களேயானால் அதையும் நம்மாலே தடுத்து நிறுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்பொழுது நாம் என்ன செய்வது என்பதான ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை. அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு மனோபாவம் எப்படி இருக்கும் என்று சொன்னாக்க, யாரையாவது நம்ம அட்வைஸ் கேட்பது, அவர்களுடைய ஆலோசனையை பெறுவது. இந்த ஆலோசனை பெறுவது என்பது பெரும்பாலும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட தான் கொண்ட ஒரு முடிவு, அதற்கு சாதகமாக மற்றவர்கள் அட்வைஸ் பண்ண வேண்டும் என்பதாக நாம் நினைப்போம். இப்ப இன்றைக்கு காலையில கூட ஒரு நண்பர் போன் பண்ணி பேசிக் கொண்டிருந்தார் குடும்பங்களுக்கு இருக்கக்கூடிய டைவர்ஸ் சிக்கலை பற்றி. அப்பொழுதெல்லாம் கவுன்சிலிங்கை பற்றி அவர் சொன்னார். ஆகவே அந்த கவுன்சிலிங் எல்லாம் போகிற பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், இதுதான் நியாயம், இதுதான் முறை, இப்படி வாழ்வதுதான் நல்லது என்பதாக யாராவது அட்வைஸ் சொன்னால் கூட அது எனக்கு சாதகமாக இருக்க வேண்டும். அப்படித்தான் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குடும்பத்தில் அண்ணனாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் அட்வைஸ் யாரையாவது போய் கேட்டோம்னா அந்த அட்வைஸ் நமக்கு சாதகமாக இருக்க
வேண்டும் என்றுதான் எதிர்பார்க்கிறோமே தவிர அது நடுநிலையாக இருக்க வேண்டும் என்பதாக யாருமே எதிர்பார்ப்பதில்லை. அப்படிப்பட்ட ஒரு மனோபாவம் கொண்டவன் திருதராஷ்டிரன். அப்படி இல்லை என்று சொன்னால் அவனை யாருடைய ஆலோசனையும் பெறாமலேயே கூட முடிவு செய்ய முடியும். ஆனால் எதற்காக ஆலோசனை? ஒரு கால் தன்னுடைய மகனுக்கு சாதகமாக விதுரன் பேச மாட்டானா? இந்த குடும்பத்திலேயே மூத்த அறிஞனாக, முதிர்ந்தவனாக, எல்லா விஷயத்திலும் ஞானம் பெற்றவனாக இருக்கக்கூடியவர் விதுரர் ஒருவர் தான். அதனால விதுரர் தம்பி என்றதாக இருந்தாலும் கூட திருதராஷ்டிரருக்கு விதுரருடைய ஆலோசனையை பெறுவது என்பது எப்பொழுதுமே உண்டு. அதனால அன்று இரவு இவன் திரும்பி வருகிற பொழுதே இரவு வெகு நேரமாகிவிட்டது. ஏறத்தாழ உணவுக்கு பின்னால் தான் 9 மணி வாக்கில் தான் அவனே வருகிறான். அதன் பின்னாலே திருதராஷ்டிரரை மரியாதை நிமித்தமாக சந்தித்து விட்டு இப்பொழுது சஞ்சயன் சென்று விடுகிறான். நாளை காலை அவையில் 10 மணிக்கு நான் எல்லோரும் முன்னிலையிலும் எல்லா விஷயங்களையும் விரிவாக பேசுகிறேன் என்பதாக சொல்லிவிட்டு போய்விட்டான். இப்ப திடீரென்று திருதராஷ்டிரனுக்கு தூக்கம் வரவில்லை. அப்படி தூக்கம் வராத காரணத்தினால விதுரருக்கு ஆள் அனுப்பி விதுரரை உடனடியாக வரவழைத்து அவரிடத்திலே ஆலோசனை செய்கிறான். எனக்கு தூக்கமே வரவில்லை, இப்படி ஒரு நிலைமை இருக்கிறது. சஞ்சயன் சென்று திரும்பி வந்து விட்டான். அவன் என்ன சொல்ல போகிறானோ நாளைய தினம் அமையிலே துரியோதனனை என்னால் நிச்சயமாக எந்த ஒரு விஷயத்தையும் ஒப்புக்கொள்ள செய்யவும் முடியவில்லை. இப்படிப்பட்ட நிலையில் எது நல்லது எது கெடுதல் என்பதை நீ சொல்லுவாய் என்பதாக சொல்ல, ஏறத்தாழ இரவு 10 மணிக்கு தொடங்கி விடியற் காலை 3-2 மணி வரைக்கும் இப்பொழுது விதுரன் திருதராஷ்டிரனிடத்திலே பல நீதிகளை எடுத்துச் சொல்லுகிறான். இதற்கு பெயர் விதுர நீதி. அதாவது மகாபாரதத்திலேயே மிக முக்கியமான ஒரு பகுதி. இந்த விதுர நீதி என்பது தனியாகவே ஒரு நூலாகவும் இருக்கிறது. ஆகவே இந்த விதுர நீதி என்பது திருதராஷ்டிரனுக்கு சொல்லப்பட்டதாக இருந்தாலும் கூட, அந்த சூழ்நிலைக்கு தக்க முறையில் அவன் சொல்லி இருந்தாலும் கூட, யாரெல்லாம் நீதியை பின்பற்ற வேண்டும், தர்மத்தை பின்பற்ற வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களுக்கும் கூட இன்றைய வாழ்க்கையில மிக உபயோகரமான பல விஷயங்களை எல்லாம் அதில் சொல்லுகிறான். இப்பொழுது நாம் முழுமையான மகாபாரதத்தை 25 நாட்களுக்குள் பார்க்க இருக்கிற காரணத்தினால விதுர நீதிக்கு என்பதாகவே விரிவாக விஷயங்களை பார்க்க முடியாவிட்டாலும் கூட, அந்த விதுர நீதியிலே விதுரர் என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னு இந்த இடத்துல ஒரு விஷயம் காலங்காலமாக சொல்லப்பட்டு வருகிறது. கீதா விதுர நீதிஷ்ட தர்மாஹா சாந்தன வேடிதாக ந ஸ்ருதா பாரதேயேன தஸ்ய ஜன்ம நிரர்த்தகம். எவன் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில இந்த 3 விஷயங்களையும் கேட்கவில்லையோ, எந்த 3 விஷயங்கள்? பகவத்கீதை, விதுர நீதி, சாந்தனு என்பது பீஷ்மருடைய பெயர், சாந்தனுடைய மகன். அதனால அவருடைய தர்மோபதேசம். இது பின்னாடி சாந்தி பருவம், அனுசாசன பருவம் என்பதாக 2 பருவங்கள் முழுமையாகவே பெரும்பாலான பகுதியானது பீஷ்மருடைய உபதேசம். ராஜ தர்மம், ஆபத் தர்மம், ஸ்திரீ தர்மம் என்பதாக பல விஷயங்களை யுதிஷ்டிரர் கேட்க கேட்க பீஷ்மர் சொல்லுகிறார். அந்த பகுதி அதை படிக்காதவர்கள், விதுர நீதியை படிக்காதவர்கள், கீதையை படிக்காதவர்கள், அந்த வாழ்க்கையானது வீண் என்பதுதான் இதுக்கு அர்த்தம். தஸ்ய ஜென்ம நிரர்த்தகம், அர்த்தமற்ற வாழ்க்கை, பொருளுடைய வாழ்க்கை அல்ல. அதாவது இப்பொழுதெல்லாம் பெரும்பாலான மக்கள் தாங்கள் பொருள் சம்பாதிப்பது வாழ்க்கைக்கு அமைந்திருக்கிற ஒரே ஒரு பொருள் என்பதாக நினைப்பது இல்லை. நிறைய பேர் ஏதாவது பொருள் பொதிந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். இந்த பொருள் பொதிந்த வாழ்க்கை வாழ்வது என்பது வேறு, பொருள் நிறைந்த வாழ்க்கை வாழ்வது என்பது வேறு. பொருள் நிறைந்த வாழ்க்கையை மட்டும் எவன் தேடுகிறானோ அவன் பொருள் பொதிந்த வாழ்க்கையை வாழ முடியாது. ஆகவே அந்த வாழ்க்கை அர்த்தமற்றது. அர்த்தம் என்ற சொல்லுக்கு 2. ஒன்று மீனிங், மீனிங்ஃபுல் லைஃப் அப்படின்னு ஒன்று சொல்லலாம். இன்னொன்று அர்த்தம் என்று சொன்னாக்க பணங்காசு. அதனால அப்படி இருக்கக்கூடிய பணங்காசு நிறைந்த வாழ்க்கையா இல்லைன்னா மீனிங்ஃபுல் லைஃபா? பணம் எவ்வளவு வருது எவ்வளவு போறதுங்கிறது முக்கியம் இல்லை.
அந்த நீ என்ன வருமானம் வந்தாலும் சரி, எவ்வளவு செலவு பண்ணினாலும் சரி, வாழ்க்கை என்பது மீனிங்ஃபுல்லாக இருக்க வேண்டும். அப்படி மீனிங்ஃபுல்லான வாழ்க்கை நடத்தணும்னா அதுக்கு எது உபயோகமா இருக்கும்? நிச்சயமாகவே இந்த அருமையான நியாயத்தை சொல்லக்கூடிய, நீதியை சொல்லக்கூடிய பல விஷயங்களை இந்த இடத்துல நம்ம படித்து பார்த்தால்தான் நம்முடைய வாழ்க்கை பொருள் புதிந்ததாக அமையும். ஆகவே அதற்கும் நேரம் ஒதுக்கணும். நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறதே தான். தர்மார்த்த காம மோட்ச சதுர்வித புருஷார்த்தங்கள் என்று பெயர். அறம், பொருள், இன்பம், வீடு. வீடு என்பது அடைய பெறுவது. ஆகவே அதை பற்றி இங்க ஒன்றும் பிராக்டிஸ் பண்றதுக்கு இல்லை. என்ன பிராக்டிஸ் பண்ணினா அந்த வீடு பேத்தை நாம் அடைவோம், மோட்சத்தை அடைவோம் என்றால் தர்மத்தை பின்பற்றினால் வாழ்க்கை வாழ்வது என்பது தர்மத்தின் நீதிக்குட்பட்டதாக இருக்க வேண்டும். ஆகவே அறத்தை அடிப்படையாக கொண்டு பொருளுக்கு அறத்திற்கு இயைந்த இன்பங்களை துய்த்து எவன் ஒருவன் வாழ்கிறானோ அவனுடைய வாழ்க்கை மீனிங்ஃபுல் வாழ்க்கை. அதனால்தான் ஏதாவது ஒரு பொது தண்ணியில் ஈடுபடுவது, நம்முடைய மனதுக்கு ரொம்ப இயைந்த ஏதாவது ஒரு நல்ல காரியத்தில் வாழ்க்கையில் நேரம் கொடுப்பது, இப்படி எல்லாம் இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை அர்த்தமுடையதாக இருக்கும். இல்லை ஒரு 70 வயசுல நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கிற போது இந்த வாழ்க்கை முழுக்க நான் சம்பாதிச்சேன், இந்த வாழ்க்கை முழுக்க வீடு கட்டினேன், இந்த வாழ்க்கை முழுக்க என் பொண்ணு கல்யாணம் பண்ணேன், என் பிள்ளைகளை படிக்க வச்சேன், அவளெல்லாம் நல்ல வேலையில அமர்த்தினேன், கடைசியில் எல்லாத்தையும் திரும்பி பார்த்தா நான் என்ன பண்ணியிருக்கேன் மீனிங்ஃபுல்லா அப்படின்னு எனக்கு ஒன்றுமே தெரியல. ஏன்னா இதெல்லாம் ரொட்டீன் அஃபேர்ஸ். இது கட்டாயமாக எல்லாருமே செய்தாக வேண்டும். வாழ்க்கையில கிரகத்தனாக இருக்கிற எல்லாரும் இதெல்லாம் செய்தே ஆகணும், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனால் இதற்கு மேல உனக்காக, உன்னுடைய ஆன்ம லாபத்திற்காக நீ என்ன செய்தாய், சமுதாயத்திற்காக என்ன செய்தாய்? இந்த கேள்வி வருகிற பொழுது இந்த பித்ரு நீதி ரொம்ப உபயோகமாக இருக்கும். பித்ரு நீதி மட்டுமல்ல, பகவத்கீதை, இது ரெண்டும் அதை விட பீஷ்மருடைய சாந்தி பருவம், அனுசாசன பருவம், இது எல்லாமே எதுல இருக்கு? மகாபாரதத்தில் இருக்கிறது. அதனால்தான் மகாபாரதம் 5வது வேதம் என்பதாக கருதப்படுகிறது. 4 வேதங்களை நேரடியாக படித்து நாம் ஒன்றும் அர்த்தம் பண்ணிக்க முடியாது. அல்லது அதை அத்தியனம் பண்ணக்கூடியவர்களுக்கும் கூட அதுக்கு பொருள் விளங்கி அத்தியனம் செய்கிறார்கள் என்பதாக சொல்ல முடியாது. ஆனால் இந்த மகாபாரதம் யார் ஒருத்தரும் படிச்சா புரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்ல, நம்மை போன்ற வாழ்க்கை சிக்கல்கள் நிறைந்தது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் அந்த வாழ்க்கையை எப்படி எதிர்கொண்டார்கள், அதுல தவறான பாதையில் போனவனுடைய முடிவு என்ன, சரியான பாதையில் போனவனுடைய முடிவு என்ன, இதுதான் மகாபாரதம் நமக்கு சொல்லக்கூடிய வாழ்வியல் தத்துவம். இப்ப விதுரா, எனக்கு தூக்கமே வரமாட்டேன் என்கிறது. நான் தூக்கத்தை தொலைத்து பல நாட்களாகிவிட்டன. எனக்கு எது நன்மை தருமோ அதை நீ எனக்கு சொல். இப்படி அடிக்கடி கேட்பது என்பதே திருதராஷ்டிரனுடைய மனோ இயல்பு. இப்ப இவன் என்னதான் அட்வைஸ் பண்ணினாலும் உடனே மறுநாள் காலம்புற அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறானா? இல்ல, அவன் வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ண போறதே இல்லை. இருந்தாலும் கூட மனசுக்கு ஒரு ஆறுதலா இருக்குல்ல. நாம தப்புதான் பண்றோம்னு தெரிஞ்சா கூட யாராவது ஒருத்தர் இல்லைங்க நீங்க செய்யறது ரொம்ப தப்புங்க, இப்படி இருந்தா நல்லதுன்னா கேட்கிற போதாவது ஏதோ கொஞ்சமா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த போனோம்னா அவர் சொன்னதை நடைமுறைப்படுத்த மாட்டோம். ஆனாலும் கூட கேட்கும் போது ஏதோ ஒரு ஆறுதல் என்பதாக நினைப்போம். அதுலேயும் கூட நீங்க என்ன பண்ணுவீங்க பாவம், இந்த மாதிரி வேற வழி இல்லாம தானே இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு யாராவது ஒருத்தர் நமக்கு சாதகமா சொல்லிட்டாங்கன்னா அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால இந்த இடத்துல முதல் கேள்வியே இந்த விதுர நீதி என்பது விராட பர்வம் என்ற மகாபாரதத்தினுடைய பகுதியில இருக்கிறது. அதுல உபபர்வங்கள் என்பதாக உள்ளுக்குள்ள அதுல அத்தியாயங்கள் பிரிக்கப்பட்டு இருக்கின்றன. அதுல பிரஜாகர பர்வம் என்பதாக ஒன்று, அதுல 605 ஸ்லோகங்கள் இருக்கின்றன, 1210 வரிகள் இருக்கின்றன. 33 40வது அத்தியாயம் வரைக்கும் இந்த பிரஜாகர பர்வத்துல 8 அத்தியாயங்கள். இது முழுமையாக இந்த விதுர நீதி என்பது அமைந்திருக்கிறது. மொத்தம் 605 ஸ்லோகங்கள் இதில் இருக்கின்றன. இப்ப இதெல்லாம் நம்ம பார்க்காட்டாலும் சுருக்கமாக இவர் என்ன சொல்ல வருகிறார் என்கின்ற விஷயத்தை நாம இங்க பார்க்கிறது ரொம்ப அவசியம். ஏனென்றால் தூக்கத்தை தொலைப்பது என்பது திருதராஷ்டிரனோடு முடிஞ்சு போகவில்லையே. தூக்கத்தை தொலைப்பது என்பது இன்றைய இளைஞனுக்கு எக்ஸாமினேஷன் வருகிற போது தூக்கத்தை தொலைக்கலாம். நாளைக்கு காலம்புற எங்கேயாவது ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னாக்க தூக்கத்தை தொலைக்கிறார்கள்.
ஏன்னா நாளைக்கு என்ன ஆகுமோ, எப்படி ஆன்சர் பண்ணுமோ, என்ன கேள்வி கேட்கணும், இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருப்பான். பரீட்சை காலத்துக்கு போறோம்னா இப்ப அதுவும் பரீட்சை காலம், அதனால பரீட்சை அந்த வயசு என்ன சாதாரண வயசு தானே, அப்படி இருக்கிறது நிம்மதியா தூங்க வேண்டியதானே. அந்த வயசுலயும் கூட தூக்கம் வராது. ஏன்? எக்ஸாமினேஷன்ல நாளைக்கு என்ன கேள்வி வரும், வாத்தியார் சொன்னதான் வருமா, நான் சூஸ் பண்ணி படிச்சிருக்கேன், அந்த சூஸ் பண்ண டாபிக்ஸ்ல தான் கேள்வி வருமா, இல்லை வேற ஏதாவது வந்துருமா, இப்படி பல சங்கடங்களோட அந்த இரவு நேரத்திலும் கூட ஒரு மாணவன் தூங்குவதில்லை, ஒரு இளைஞன் தூங்குவதில்லை. ஒரு பெண் காதல் வசப்படுகிற பொழுது அந்த காதலனை நினைத்து தூக்கத்தை தொலைக்கிறாள். இப்படி எல்லாருமே தூக்கத்தை தொலைக்கிறார்கள். அந்த தூக்கத்தை தொலைப்பதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிற விஷயத்தை விதுரர் சொல்லுகிறார். நீ ஏன் தூக்கம் இல்லாம இருக்க, எனக்கு தூக்கம் வரமாட்டேங்கிறதுங்கிறான். உனக்கு தூக்கம் வரமாட்டேங்கிறதுக்கு என்ன காரணம்? நீதானே காரணம். ஆகவே ஒரு நிமிஷத்துல ஒரு முடிவெடுத்து இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டு விட்டால் நிச்சயமாக தூக்கம் வரும். நல்லா பரீட்சைக்கு தயார் பண்ணிட்டு படுத்துட்டா அதுக்கப்புறம் ஏன் தூக்கம் வராம இருக்கு? பரீட்சையில நம்ம முழுமையா படிக்கலைன்னா அல்லது கவலைப்படுகிற அளவுக்கு தான் படித்திருக்கிறோம் என்று சொன்னால்தான் எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி நமக்கு தூக்கம் வராது. அதுபோல காதலர்கள் அவர்களுக்கும் கூட தூக்கம் வருவதில்லை. யாருக்கெல்லாம் தூக்கம் வராதுன்னு சொல்லுகிற போது, நெஞ்சுரமும் படைபலமும் ஆயுத பலமும் இல்லாத அரசன் பலவானான எதிரி மன்னனை போரில் சந்திக்கும் நிலை ஏற்பட்டால், நல்லா கவனிச்சிங்க, unprepared student when he has to face the examination. வேற ஒண்ணு இன்னைக்கு என்ன போராது, யுத்தமாவது, ஆயுதமாவது, நாம எந்த போருக்கு போகிறோம், எந்த ஆயுதத்தை தயார் பண்ண போறோம், அதெல்லாம் கிடையாது. ஆனால் நமக்கு என்ன இது applicable அப்படின்னாக்க, when you are fully prepared, அப்ப nobody will worry about the examination. ஆனால் நாம அதான் இந்த இடத்துல பலவானான ஒரு எக்ஸாமினேஷனுக்கு அன்பிரிப்பேர்டா ஆயுத பலம் இல்லாத அரசன் அவன் தூக்கம் வராமல் வருந்துவான். இன்னொன்று, எம்எல்ஏக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கு, இந்த தொகுதியில நிற்கிறதுக்கு முடிவு பண்ணினா அன்னியில இருந்து நிச்சயமா ரிசல்ட் வர வரைக்கும் அவனுக்கு தூக்கம் வராது. எப்பேற்பட்ட ஆளா இருக்கணும், எப்பேற்பட்ட ஆளா இருக்கட்டும், கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, மாநில தலைவராக இருந்தாலும் சரி, முதலமைச்சராக இருந்தாலும் சரி, யாருமே எலெக்ஷன்ஸ். ஏன்? அந்த ரிசல்ட்டை பத்தி நான் ஒரி பண்றேன், என் மீது மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள், நிம்மதியாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி எலெக்ஷன்லயே நான் தூங்கிட்டே ஜெயிப்பேன் அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு ஆள் காமராஜர் தான். ஆனா அவரே தோத்துக்கிட்டார். அதுல என்ன ஒரு வேடிக்கைன்னா, நான் தூங்கிக்கிட்டே ஜெயிப்பேன் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? 1967 எலெக்ஷன், இப்ப தான் நான் சொல்றது, 1967 எலெக்ஷன்ல வித்தவுட் எனி ப்ரிப்பரேஷன், நான் ஒன்றும் மக்களை போய் சந்திக்கணுங்கிற அவசியம் இல்லை, என் மீது மக்கள் அவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அதாவது இந்த மாதிரியான நிலைகள்ல இஃப் யூ ஆர் நாட் ஃபுல்லி ப்ரிப்பேர்டு, வேற ஒன்றும் இல்லை, யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் ஃபார் தி எலெக்ஷன் ஆல்சோ, யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் ஃபார் தி எக்ஸாமினேஷன், யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் ஃபார் தி இன்டர்வியூ. அதனால அதை இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு. அப்புறம் இன்னொன்று சொல்றான், கஷ்டப்பட்டு சேகரித்த தனது சொத்தை பறிகொடுத்த மனிதனுக்கு தூக்கம் வராது. இப்ப எதையோ ஒண்ணு இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், மியூச்சுவல் ஃபண்ட் தான் போட்டிருக்கோம், திடீர்னு எங்கேயோ ஒரு இடத்துல அந்த இண்டெக்ஸ் ஏறுதுங்கிறான், இறங்குதுங்கிறான், ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. திடீர்னு இண்டெக்ஸ் இறங்கியோ ஏறியோ ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஐயோ நம்ம அவரை அட்வைஸ் பண்ணி தானே போட்டோம், இவரை கேட்டு தானே போட்டோம், கடைசியில் இந்த கம்பெனியில் போட்டது இந்த தடவை இப்படி ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு நிச்சயமாக தூக்கம் வராது. காதல் வயப்பட்ட ஆணுக்கும் பெண்ணுக்கும், ஆசை வயப்பட்டவனுக்கு, பொருளாசை கூட, பணம் நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவனுக்கு கூட நிச்சயமாகவே தூக்கம் வராது. கடைசியா சொன்னா திருடனுக்கு தூக்கம் வராது. திருடவே நைட்ல தானே, அதுக்கப்புறம் எப்படி திருடன் தூங்க முடியும்? அதனால சார் எனக்கு நைட் ஷிஃப்ட் சார், அதனால நைட் ஷிஃப்ட்டுக்கு போறவன் தூக்கத்தை எதிர்பார்க்க முடியுமா? அவன் பகல தூங்கினான்னா நைட்டு என்ன தூங்குறானோ அந்த தூக்கத்தை காம்பன்சேட் பண்ணி பகல தூங்க முடியுமா? அப்படி இல்லை. இப்ப ராத்திரி 8 மணி நேரம் 9 மணி நேரம் தூங்க வேண்டிய நேரத்தை ஷிஃப்ட்டுக்கு போயிட்டு காலம்பரம் நம்ம 5:30 மணிக்கோ 6 மணிக்கோ வந்து அதுக்கப்புறம் நீங்க தூங்கலாம்னு சொன்னா நிச்சயமா மறுபடியும் ஒரு 8 மணி நேரம் 6 மணி நேரம் தூங்குவானே, அது தூங்க முடியறது இல்லை. ஏன்? மேக்சிமம் 3 hours 2 hours தூங்குவான், அவ்வளவுதான். அதுக்கு மேல நாள் முழுக்க தூங்கிட்டே உட்காந்துருக்க முடியுமா? காலம்பரம் செய்ய வேண்டிய வேலை இருக்கு, பகலையும் அவ்வளவு நல்லா தூக்கம் வராது. அதனால இன்னொன்னு, இந்த திருடனுக்கு திருடினதுக்கு அப்புறமும் தூக்கம் வராது. இப்ப திருட்டு இந்த வேலையே நைட்ல தான் நடக்கிறது, அதனால தூக்கம் வராதுங்கிறது ஒண்ணு.
அதுக்கப்புறமா திருடினவனுக்கு மாட்டிக்கொள்வோமோ என்ற பயம் இருக்கிற காரணத்தினால் இந்த 2G ஸ்பெக்ட்ரத்தில் மாட்டினவன் அதுக்கப்புறம் தூங்கவே இல்லை. நமக்கு ஒண்ணுமே சம்பந்தமே இல்லை, இதெல்லாம் நமக்கு சம்பந்தமே கிடையாது. ஏன்னா நாம பேப்பர்ல படிக்கிறோம், ஆயா தூங்குறோம், நமக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனா மாட்டினவங்களை போய் கேட்டீங்கன்னா, சார் நாங்க அன்னிலிருந்து தூக்கத்தையும் விட்டுட்டோம், தூங்குறதே கிடையாது. தூக்கம் என்பது நிச்சயமாக இருக்காது. அவன் மாட்டிக்கிறானா, ஜெயில் தண்டனை கிடைக்குதா, ஃபைன் பே பண்றானாங்கிறது முக்கியம் இல்லை. ஆனா என்ன வருமோ, என்ன நடக்குமோ, நாளைக்கு காலம்புற என்ன வருமோ அப்படிங்கிற அந்த பயத்திலேயே இவர்களும் கூட தூங்குவது கிடையாது. அதுக்கப்புறமா இயல்பாக இருக்கக்கூடிய இன்னொரு விஷயத்தையும் கூட ஒருத்தன் அழகா சொன்னார், முதுமையில் இரவில் தூக்கம் வராது. இது யூ காண்ட் ஹெல்ப் இட். அதுக்கு ஒரே வழி என்ன, ஒரு ஹெல்த்தி லைஃப், ஒரு ஹெல்த்தி லைஃப்பை லீட் பண்ணா 70 ஆனாலும் சரி, 75 ஆனாலும் சரி, 80 ஆனாலும் சரி நிம்மதியா தூக்கம் வரும். ஆனால் முதுமையினுடைய அடையாளமே என்னன்னாக்க, எப்பொழுது தூங்க வேண்டுமோ அப்பொழுது தூங்க முடியாது, எப்பொழுது தூங்கக்கூடாதோ அப்பொழுது நிச்சயமாக தூங்கலாம், தூக்கம் வரும். இதுதான் இல்லை. அதாவது பகலவங்க உட்காந்துட்டே கூட தூங்குவோம், ஆனால் ராத்திரி படுத்தா தூக்கம் வராது. இதுதான் ஒரு பெரிய கொடுமையின் கொடுமை. அதனால இப்ப தூக்கம் வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா. இந்த மாதிரி சொற்பொழிவுகளுக்கு போனால் தொலைத்த தூக்கத்தை மீட்டுக் கொள்ளலாம். உபன்யாசம் என்பதை எதற்காக என்று சொன்னால், நம்மளால வீட்டுல நிம்மதியே தூங்க முடியுது. பெரும்பாலும் அந்த காலத்துல இந்த உபன்யாசம் ஒண்ணுதான் பெரிய விஷயமே, ஒரே ரிக்ரியேஷனே அதுதான். டிவி சேனல்லாம் கிடையாது. அதனால எல்லாருமே ஏதாவது ஒரு கதா காலட்சேபத்துக்கு போவார்கள். இந்த கதா காலட்சேபம் பண்றவருக்கும் தெரியும், அதுக்கு போறவனுக்கும் தெரியும். நாம ஒண்ணு அங்க போய் கேட்கறதுக்காக போல, ஆயா காத்துல இருந்து, அதுவும் ஓப்பன் ஏர்ல தான் வைப்பாங்க அந்த காலத்துல. அப்படி ஓப்பன் ஏர்ல ஒரு கோவில் மைதானத்துல இங்க இங்க வைக்கிற போது அப்படியே இயல்பான காத்து வருகிறது, இவரும் சுகமா பேசிட்டு இருக்காரு. அதனால நாம மட்டுக்கு நிம்மதியாக தூங்கினா ஒரு 2 மணி நேரம் தூக்கமாவது அஷ்யூர்டா இருக்குது. அதனால லெக்சர் இது ரொம்ப நல்ல, இது யாருக்காவது தூக்கம் வரலைன்னா வளர்னா அந்த ஏரியாவில் ஒரு நல்ல லெக்சர் ஏற்பாடு பண்ணி அனுப்பணும். அதுக்கப்புறம் பல பேர் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, படுத்தா தூக்கம் வராது, ஆனால் கார்ல பிரயாணம் பண்ணினா தூக்கம் வரும். கார்ல தூங்காம இருக்கிறவா ரொம்ப கம்மி. கார் பயணம் அது முழுக்க முடிச்சுட்டு இருந்தேனே நம்மளால சொல்ல முடியுமா? எந்த ஏஜ் குரூப்பா இருந்தாலும் சரி, அதுவும் 40, 45 வயசு தாண்டி 50 வயசுலாம் தாண்டிட்டாங்க, நிச்சயமாகவே காரில் தூக்கம் வரும். அது இஃப் யூ ஆர் நாட் டிரைவிங் தி கார், அதை பண்ணலாம். இஃப் யூ ஆர் நாட் டிரைவிங் தி கார், நீங்க பின்சீட்ல உட்கார்ந்து இருந்தீங்கன்னா தான் நான் சொல்றது கரெக்ட். அதனால அவளுக்கு நல்லா தூக்கம் வரும். பஸ்ல போகும்போது பார்த்தீங்கன்னாக்க ஸ்டாப் வந்ததே தெரியாம தூங்குவான். பலது எங்க இறங்கணுமோ அந்த இறங்க வேண்டிய ஸ்டாப்பையும் கூட போட்டு விட்டுருவாங்க, அந்த அளவுக்கு பஸ்ல போகலாம். இதெல்லாம் இல்லாம இன்னொரு எனக்கு சில பேர் நிறைய பேர் சொல்லியிருக்காரு, சார் நீங்க எப்படி தூக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ற அப்படின்னு கேட்டாங்க. நான் புஸ்தகம் படிப்பேன் சார். அதாவது புஸ்தகம் படித்தால் தூக்கம் வரும். நான் ஏதாவது ஒரு நல்ல புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிப்பேன், உடனே ஆட்டோமேட்டிக்கா அப்படியே மாதிரியே வச்சுட்டு கொஞ்ச நேரம் படிச்சுட்டே இருப்பேன் படுத்துட்டு. அப்புறம் எப்போ தூங்கினேன்னு எனக்கு தெரியாது, எப்போ தூக்கம் வந்ததுன்னு தெரியாது. மாதிரியே புத்தகத்தை வச்சுட்டு நான் மட்டும் தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் காலம்பரம் தான் எனக்கு தெரிஞ்சது நான் அப்படியே தூங்கிட்டேன் அப்படின்னு. அது நல்ல வழக்கம் தானே. ஒரு புத்தகத்தை படிச்சு தூங்குனாங்க நல்ல வழக்கம். அது நல்ல புத்தகமாகவும் இருந்ததுன்னு வச்சுங்க, அந்த தாட்ஸ் வந்து ட்ரெயின்ல இருக்கும். அப்படி இருக்கிற போது அந்த மாதிரி இருக்கிறது. அண்ணா உங்களுக்கு தூக்கம் வராததில் என்ன ஆச்சரியம்? மன்னராக நீங்கள் இருந்தும் ஆட்சி பொறுப்பை துரியோதனன், சகுனி, துச்சாதனன் போன்றோர் கையில் கொடுத்து விட்டீர்கள். Then you are not directly managing the political affairs. யாரோ தன்கிட்ட கொடுத்துட்டா நீ திண்டாடி தானே இருக்கணும், நீ திண்டாடி தானே இருக்கணும். அதனாலதான் டைரக்ட் ரூலிங் தான் நல்லது. என்னைக்குமே யாரோ தன்னை அந்த இடத்துல பினாமியா வச்சு ஆட்சி பண்ணினாலே இந்த பிரச்சனை எல்லாருக்கும் உண்டு. அதனால நிம்மதி என்பது கிடைக்காது. அதனால இது சொல்லலாம். அப்புறம் அடுத்தாப்புல இந்த ஞானம் என்பது எப்படி வருகிறது, பண்டிதன் என்பவன் யார், பாமரன் என்பவன் யார் என்ற விஷயத்தை பற்றி இந்த இடத்துல அவர் பேசுகிறார். பண்டிதன் அப்படின்னாக்கவே ஆத்ம ஞானம் சமாரம்ப. பண்டிதன்னா புஸ்தகத்தை படிச்சவனுக்கு பேர் பண்டிதன் அல்ல. நம்ம ஊர்ல பண்டா, பண்டார சந்நிதி, தர்மபுர ஆதீன பண்டார சந்நிதி, திருவாவடுதுறை ஆதீன பண்டார சந்நிதி அப்படின்னாக்க, இப்ப பண்டா அந்த பண்டார அப்படின்னா நம்ம உபயோகப்படுத்துற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா?
நாலேஜ், ஃபுல் ஆஃப் நாலேஜ்னு அர்த்தம். அந்த அவரிடத்துல என்ன பொக்கிஷம் இருக்கு? ஆத்ம ஞானம். அதனால அந்த ஆத்ம ஞானம் யாருக்கு நிரம்ப பெற்றவர்களோ அவர்கள் தான் அந்த பொறுப்புக்கு வருகிறார்கள். ஸ்திதிக்ஷா தர்மநித்யதா யமர்த்தா நாபகர்ஷந்தி சபை பண்டித உச்சியதே. இவர்கள் தான் பண்டா, பண்டிதர்கள் என்பதாக நாம் சொல்லுகிறோம். தான் யார் என்பதை தெரிந்தவன், தனது திறமை மற்றும் தகுதி என்ன என்பதை எவன் அறிந்து வைத்திருக்கிறானோ அவனே பண்டிதன். செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் அசஸ்மெண்ட், செல்ஃப் கான்பிடன்ஸ், இது ரொம்ப அவசியம். இது வர்றதுக்கு பல பேருக்கு தன்னையே தாங்கள் அறிந்து கொள்வதே கிடையாது, தாங்கள் யார் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்வதும் கிடையாது. அதனால ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட்ங்கிறது பீரியாடிக்கலா பண்ணிக்கணும். செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் அப்படின்னு கூட அதை சொல்லலாம். இதுக்கெல்லாம் உதவக்கூடிய பல அமைப்புகள் இருக்கு. நான் அன்னைக்கே உங்களுக்கு சொன்னேன், டிரான்சாக்ஷனல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. எரிக் பர்ன் ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க, ஐ எம் ஓகே ஆர் யூ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ எம் ஓகே ஆர் யூ ஓகே இதெல்லாம் எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னாக்க, ஸோ தட் we can understand ourselves. தனக்கே தன்னை பற்றி தெரியாது, அடுத்தவர்களுக்கு நம்மை பற்றி தெரியாமல் இருப்பது ஒரு பெரிய வியப்பான விஷயமே கிடையாது. அதனால பண்டிதன் என்பவன் தன்னையும் அறிந்து கொள்ளுகிறான், தான் என்ன செய்கிறோம் என்பதை புரிந்து செய்கிறான். நீ என்ன செய்கிறேங்கிறத புரிஞ்சுதான் செய்யறியா? எவ்வளவு தூரம் கேட்டு நம்மளுக்கு கேட்டுப்பாங்க பல பேர், ஏன்னா இப்படி பண்றிய, நீ தெரிஞ்சுதான் செய்யறியா, எனக்கு புரியல ஒன்றும் அப்படின்னு பெரியவர்கள் வீட்டில் இருக்கும்போது எவ்வளவு தூரம் கேட்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் தெரியாமலே என்ன செய்யறோம், விளைவுகள் என்ன, யாருக்கு பாதிப்பு, எனக்கு பாதிப்பா, குடும்பத்துக்கு பாதிப்பா, இல்லைன்னா நண்பர்களுக்கு பாதிப்பா, சமுதாயத்திற்கு பாதிப்பா, அப்படியெல்லாம் தெரியாம தானே பல நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. அதனால அதை பற்றி. அப்புறம் மூடன் யார் அப்படி என்பதற்கு பதில் சொல்லுகிற ரஜ்ஞானி, அறிவிதி, அதெல்லாம் யாரு அப்படின்னாக்க, யாரு பண்டிதரிடத்துல காணப்படக்கூடிய புலநலன்கள் யாருக்கு இருக்கோ அவர்களுக்கெல்லாம், அவ இல்லையோ அவர்களெல்லாம் அஞ்ஞானிகள், மூடர்கள் அப்படின்னு. மற்றவர்கள் பட்டினி இருந்தாலும் தான் மட்டுமே வயிறு புடைக்க உண்டு கழிக்கிறவன், தன்னை சார்ந்தவர்கள் கிழிந்த ஆடை அணிந்திருந்தாலும் தான் மட்டும் நல்ல ஆடை அணிகிறவன், இவர்கள் மூடர்கள். நல்லா கவனிச்சுங்க, மூடன்னா ஸ்கூலுக்கு போகலாம்னு அர்த்தம் இல்லைங்க, நியூஸ் பேப்பர் படிக்க தெரியாதவன் அர்த்தம் இல்லை, அல்லது வேற ஏதாவது ஒரு புக்கிஷ் நாலேஜ் இல்லாதவன் அர்த்தம் இல்லை. யாரு மீனிங்ஃபுல் லைஃப் இஸ் நாட் லிவிங், அப்படிப்பட்டவ எல்லாருமே அப்படின்னா அர்த்தம் பகிர்ந்து உண்ண வேண்டும், பகிர்ந்து வாழ வேண்டும். எப்பொழுதுமே அந்த விஷயங்கள் எல்லாம் எல்லாரும் தனக்கு கிட்டும் பணத்தை வேலைக்காரர்களுக்கு தராமல் இருக்கும் மூடர்களை காட்டும் கீழ்த்தரமான மனிதர்கள் யார் இருக்க முடியும் என்று கீதாச்சாரியனும் இதே கேள்வி கேட்கிறான் பகவத்கீதை 3வது அத்தியாயத்துல. அதனால இந்த பாவத்தினுடைய பலனை, அதெல்லாம் ஒருவன் செய்யும் பாவச் செயலால் பலர் பாதிக்கப்படுகின்றனர். அதனால் பாபகர்மத்தின் தண்டனையை மற்றவர்கள் அனுபவிப்பதில்லை, பாபகர்த்தா மட்டுமே அனுபவிப்பான். நல்லா கவனிச்சீங்க. இப்ப துரியோதனனுடைய தவறான செயல்களுக்கெல்லாம் திருதராஷ்டிரன் துணை போகிறான், அல்லது திருதராஷ்டிரனுடைய இந்த தீய செயல் அப்படி வருகிற போது அதனால பலன் யாருன்னு அடைகிறா? காந்தாரிக்கு லாபம் இருக்கலாம், துரியோதனன் வைஃபுக்கு லாபம் இருக்கலாம், 100 சகோதரர்களுக்கு லாபம் இருக்கலாம், இந்த குடும்பத்துக்கே லாபம் இருக்கலாம். ஆனால் இந்த பாபகர்மாவை செய்கிற பலன் வருகிற போது இது இத்தனை பேரையும் பாதிக்கல. 2G ஸ்பெக்ட்ரத்தினால எத்தனையோ பேரும் நல்லா பலன் அடைந்தார்கள். ஆனா திகார ஜெயிலுக்கு யார் போனா? சார் நீங்க எல்லாருமே லாபம் அடைஞ்சிருக்கீங்க, என் கூட வாங்க கூட்டின்னு போக முடியுமா? நீ எல்லாரும் தானே வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போக முடியுமா? அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்க கடைசியில அவங்க யாருமே போகல, 2 இடத்துல போகணும். இவங்க குடும்பத்துல யாரும் போகல, அவங்க குடும்பத்துல யாருமே போகல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ மாட்டிக்கிட்டியானா எவரும் கூட வர மாட்டான்டா. நீ யாருக்காக படைஞ்ச மாதிரி இருக்கிற? வால்மீகியினுடைய கதையே தானே. வால்மீகி மகரிஷியினுடைய வாழ்க்கையில வால்மீகியாக எப்படி அவர் வளர்ந்தார்? ஒரு சாதாரண வழிப்பறி போக்கன், வழிப்பறி கொள்ளக்காரன் எப்படி மாறினான்? ஒரே காரணம் தான். அவங்ககிட்ட நாரதர் ஒரு கேள்வி தான் கேட்டார், ஏன்பா இப்படி வழிப்பறியெல்லாம் பண்றீங்க, இதை எதுக்காக பண்ற? குடும்பத்தை காப்பாற்ற பண்ற. சரி, அப்படி குடும்பத்தை காப்பாற்றுறிய, அப்படி குடும்பத்தை காப்பாற்றுறது வழிப்பறி செய்வது என்பது ஒரு பாவ செயல், அந்த பாவத்துக்கு தண்டனை உண்டு, நரகம் உண்டு. அப்படி இருக்கிற போது இந்த தண்டனையில, இந்த பாவத்துல, நரகத்துக்கு போறதுல உங்க வீட்டுல யாருக்காக நீ இதெல்லாம் பண்றியோ அவங்களெல்லாம் பங்கேற்கிறார்களா என்று கேட்டு வாழ்ந்தான்.
சரி நீங்க இங்கேயே இருப்பீங்களா? நிச்சயமா நான் இங்கேயே இருக்கோம், போய் கேட்டோம். நீ கேட்டுன்னு வந்து பதில் தெரிஞ்ச பிறகு தான் நாங்கள் போகணும். போய் கேட்டான், அப்பாட்ட கேட்டான், அம்மாட்ட கேட்டான், பொண்டாட்டிகிட்ட கேட்டான், பிள்ளைகிட்ட கேட்டான். யாருமே என்ன சொன்னார்கள்? நீ பாபச்செயல் செஞ்சு சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுக்குறேன்னாக்க எனக்கு பணம் தாண்டா முக்கியம், நீ நல்லபடியாக சம்பாதிக்க கூடாதுன்னு நான் சொன்னேன். நான் பணம் இந்த மாதம் இந்த சாரி வாங்கணும், இந்த நகை வாங்கணும், அவ்வளவுதான் சொன்னேனே தவிர இந்த சாரியை நீ இப்படி கொள்ளையடிச்சு கொண்டு வந்து கொடு, இவ்வளவு எப்படியாவது ஒரு இது பண்ணி டிசைட் பண்ணி அடையாளம் ஏமாற்றி எனக்கு நகை வாங்கி கொடு நான் சொல்லுவேன்.